அண்மை செய்தி. சட்டமன்ற அதிமுக குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதல் வரிசையில் 5வது இருக்கை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதல் வரிசையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், KN நேரு, வேலு, கோவை செழியன் ஆகியோருக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு முதல் வரிசையில் 5வது இருக்கையானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, வணக்கம். சட்டமன்ற முதல் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கி இருக்கிறது. இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு 5வது இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது முதல் வரிசையில். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம் மோனிகா. 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று நடைபெற இருக்கிறது. ஆளுநர் உரையுடன் தொடங்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த இருக்கை ஒதுக்கீடு என்பது நிறைவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. அந்த அடிப்படையில அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு முதல் வரிசையில 5வது இருக்கை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய 3வது மிகப்பெரிய கட்சியாக இருப்பது அதிமுக. ஒட்டுமொத்தமாக 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில அவருக்கு முதல் வரிசையில 5வது இருக்கை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று திமுகவின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய, அதாவது சட்டப்பேரவைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே முதல் வரிசையிலேயே எதிர்க்கட்சி தலைவராக அவருக்கு அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. அவருக்கு அருகாமையில KN நேரு அவர்களும், வேலு, கோவை செழியன் ஆகியோர் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கிறார்கள். முதல் 4 இடங்கள்ல திமுகவை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட வேலு, கோவை செழியன், KN நேரு ஆகியோர் இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதற்கு அடுத்தபடியாக 5வது இருக்கையில அதிமுக எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமிக்கு முதல் வரிசையில இடம் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அதற்கு அடுத்தபடியாக அதிமுக சார்பில் OS மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோருக்கு அடுத்தடுத்த இருக்கைகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முதல் வரிசையிலேயே 8வது இருக்கையாக சௌமியா அன்புமணிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இடம் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக, அமமுக, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்டவர்களுக்கும் முதல் வரிசையில இடம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு முதல் வரிசையிலேயே 5வது இடம் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.